மெய்யானந்தன் சந்திரமோகன் நுவரெலியாவின் ஹைபரஸ் தோட்டத்தில் வசிக்கும் தோட்ட பணி மற்றும் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட குடும்பத்தின் பிரதான வருமானமீட்டும் நபராவார். குடும்ப உறுப்பினர்கள் 6 பேரின் வாழ்வாதாரத்துக்கு தோள் கொடுக்கும் இவர் பூமியை எல்லையின்றி நேசிப்பவர். விவசாயத்தின் மூலம் தனது வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்தாலும் அவருடைய வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ள வீட்டுத் தோட்டம் அவரது வாழ்க்கையின் நம்பிக்கைக்கான முக்கிய அடையாளமாக மாறியது. வீட்டுத் தோட்டம் அவருடைய 2வது தொழிலாகியது. இவர் மாத்திரமன்றி நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள தோட்டங்களில் வசிக்கும் மக்கள் தமது அன்றாட உணவில் ஏதாவது ஒன்றை சேர்த்து கொள்ளும் நோக்கில் வீட்டுத் தோட்டத்துக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர். அதுவும் இந்த வீட்டுத் தோட்டம் ஏதாவது 1 அல்லது 2 மரக்கறி வகைகளோடு மட்டுப்படுத்தப்பட்டு வெற்றிகரமான அறுவடையாக அமையவில்லை. எனினும் சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் தலையீட்டினால் சந்திரமோகனின் வாழ்க்கை மாத்திரமின்றி நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள 75 தோட்ட குடும்பங்களின் வாழ்க்கையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது. தோட்டப்புற மக்களின் சமூக பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பூரண நிதி அனுசரணையில் தொடங்கப்பட்ட திட்டத்தின் கீழ் சந்திரமோகன் உள்ளிட்ட சகல குடும்பத்திற்கும் கிடைத்த வாய்ப்பு அவர்களுக்கு ஒரு வரமாக அமைந்தது. இந்த திட்டத்தின் மூலம் நாங்கள் கண்ட பலன் என்னவென்று சொன்னால், இந்த திட்டம் அறிமுகப்படுத்திய பொழுது நாங்கள் அவர்களுக்கு அறிவூட்டலை மேற்கொண்டோம். அதாவது ஏன் நாங்கள் ஒரு போசாக்கு உணவு எங்களுக்கு தேவை என்பதையும், அதே நேரத்தில் எங்கிருந்து எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதனையும், அதை தொடர்ந்து எவ்வாறு மேற்கொள்வது, இந்த 3 அடிப்படையிலே தான் நாங்கள் அவர்களுக்கு அறிவூட்டலை மேற்கொண்டோம். கமநல அதிகாரிகள் மற்றும் ஏனைய வளவாளர்களோடு இணைந்தே சமூக அபிவிருத்தி நிர்வாகம் வீட்டுத் தோட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. தோட்டப்புற குடும்பங்களை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட தொடர்ச்சியான கருத்தரங்குகள் மூலம் புதிய தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மற்றும் பீடைகளின் அச்சுறுத்தலை குறைத்து தோட்ட பயிர்ச்செய்கையை முன்னெடுத்து செல்வதற்கு அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அது மாத்திரமின்றி விதை வகைகள், விவசாய உபகரணங்கள், சாடிகள் மற்றும் நீர்த்தாங்கிகள் போன்றவற்றை சந்திரமோகன் உள்ளிட்ட வீட்டு தோட்ட பயிர்ச்செய்கையாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ ஐஎஸ்டி நிறுவனத்தால் வந்தாங்க, எங்களுக்கு விதைகள் அது இது எல்லாமே கொடுத்து மீட்டிங் போட்டு எப்படி இந்த வீட்டு தோட்டம் செய்யணும் அப்படி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. உரம் அதெல்லாம் வழங்கினாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் எங்களால் ஏண்டளவு ஒரு வீட்டு தோட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து எங்களுக்கு ஒரு மாதம் ஒரு வருமானம் வருது. அதுக்கு நாங்கள் ஐஎஸ்டிக்கு தான் நன்றி சொல்லிக்கலாம். பாரம்பரியமாக பயிர் செய்து வந்த விதைகளுக்கு மேலதிகமாக தக்காளி, மிளகாய், கத்தரி, நோக்கோல் போன்ற மரக்கறிகள் மற்றும் பல வகைகள் வீட்டுத் தோட்டத்தில் இணைந்திருப்பதால் தமது வீட்டுத் தோட்டத்தில் கிடைக்கும் அறுவடை வீட்டு பாவனைக்கு மாத்திரமின்றி விற்பனை செய்வதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. புதிய மரக்கறிகள், புதிய பல வகைகள் உணவில் சேர்வதால் பயனாளிகளான தோட்டப்புறங்களில் உள்ள குடும்பங்களின் போசாக்கு மட்டம் உயரத் தொடங்கியதோடு முன்னர் உணவை கொள்வனவு செய்வதற்கான செலவை சேமிக்க ஆரம்பித்துள்ளார்கள். அறுவடையின் விற்பனையால் கிடைத்த வருமானம் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வாக அமைந்தது. இந்த ஐஎஸ்டி மூலியமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய ஒரு விஷயம். மேலும் நாங்கள் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் இதை செஞ்சுட்டு வரோம். எங்கள் எல்லாத்துக்குமே சொல்லி இதை புரிய வச்சு நாங்கள் மறுபடியும் இதில் கொடுக்குறதில்ல எல்லாத்துக்கும் சொல்லி இங்கே இந்த கிராமத்தில் உள்ள அவ்வளோ பேரும் இந்த வீட்டு தோட்ட திட்டத்தில் எல்லாரும் இணைஞ்சு செய்கிறதுக்கு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். குடும்ப உறுப்பினர்களின் போசாக்கு மட்டம், குறைந்த வருமானம்,
வீட்டுத் தோட்டத்தை மேற்கொள்வதற்கான ஆர்வம் போன்ற காரணிகளை அடிப்படையாக கொண்டே சமூக அபிவிருத்தி நிர்வாகம் இந்த பயனாளிகள் குடும்பங்களை தெரிவு செய்தது. தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களின் உறுப்பினர்களுக்கு சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளும் கமநல அதிகாரிகளும் தொடர்ச்சியாக ஆலோசனைகளை வழங்கினார்கள். வீட்டுத் தோட்டத்தில் ஈடுபட்ட பெருந்தோட்ட ஊழியர்களுக்கு குறைந்தளவு பணமே செலவானது. வீட்டில் வளர்க்கப்படும் கோழிகள் மற்றும் மாடுகள் போன்ற பிராணிகளிடமிருந்து கிடைக்கும் உரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட பயிற்சியின் மூலம் கிடைத்த அறுவடை அவர்களின் நாளாந்த உணவை பெறும் செயல்முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் தலையீட்டின் மூலம் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட இந்த மாற்றத்தை விட்டுக் கொடுக்க சந்திரமோகனோ ஏனைய பயனாளிகளோ தயாரில்லை. இந்த திட்டத்தின் பின்னரும் வீட்டுத் தோட்டத்தை தொடர்ந்தும் செய்வதற்கு தோட்டப்புற குடும்பங்கள் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பின் ஊடாக இத்திட்டத்தின் வெற்றி பிரதிபலிக்கின்றது.